ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழத்தை வச்சு இயற்கையான ஒரு பாயசம் வந்து செய்ய போகிறோம். இந்த பாயாசம் செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அது பாலை காய வச்சு பாலில் செய்வாங்க. பழ பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டியார்கள்லாம் அந்த மாதிரி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அடுப்பில் பாலெல்லாம் வைக்காமல் இயற்கையாக பழத்தில் வச்சு ஒரு பாயாசம் சூப்பராக இருக்கும். இயற்கையாக வைக்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். பழ ஐட்டமாக எடுத்து வச்சுருக்கிறேன். பழத்தை வச்சு தான் இன்றைக்கி இயற்கையாக பாயாசம் செய்ய போகிறோம். கருப்பு திராட்சை, பச்சை கலர் திராட்சை, பேரிச்சம்பழம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் போல் அன்னாச்சி பழம், முந்திரி பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், தேங்காய் தண்ணி, ஒரு தேங்காயை சிரவி வச்சுருக்கிறேன், கரும்பு சக்கரை. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். நம்ம சிரவி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவில் அரைச்சி தேங்காய் பால் எடுக்கணும். 2 பால் தான் எடுக்கணும். ஏன்னா நிறைய வாட்டி அரைச்சரைச்சி எடுத்தீங்கன்னா அந்த பால் நல்லா இருக்காது. 2 தடவை பால் எடுத்தால் போதும். இப்போ நான் பால் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, கரண்ட் போயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் 2 வாட்டி பால் எடுத்திங்கன்னா போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும்னா இன்னும் நான் ஒரு தேங்காயில் தான் இது எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் கூட நிறைய தேங்காய், ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த அளவு இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிற பழமெல்லாம் வெட்டிக்கணும். திராட்சையெல்லாம் முழுசாக போடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், இப்படி ரவுண்டாக சின்னதாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பாலில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாமே வெட்டிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி. பழமெல்லாம் பாருங்கள் நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டு இல்லைங்க, அதனால பாருங்கள் இந்த வெளிச்சத்தில், வெளியில் இருக்கிற வெளிச்சத்தை வச்சு செய்கிறேன். என்னடா அப்படி கிளியராக இல்லையேன்னு நினைக்காதீங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி. பழமெல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் கண்டிப்பாக பாயசத்துக்கு போட்டுக்கோங்க. அது இயற்கை பாயசத்துக்கு அன்னாச்சி பழம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும் அந்த பாயாசம். அன்னாச்சி பழம், ஆப்பிள் பழம், பச்சை திராட்சை. அதாவது நம்ம பாயசத்துக்கு உணர்ந்த திராட்சை போடுவோம். இதில் பச்சை திராட்சை, காஞ்ச திராட்சைங்க, கருப்பு திராட்சை. இது பேரிச்சம்பழம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போடாமல் நல்லா அந்த மாதிரி பிச்சு விட்டு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னாக்க நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் அதுவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறணும். இதில் கண்டிப்பாக கெட்டி பாலாக தான் வச்சுக்கணும். நிறைய தேங்காய் எடுத்து ஒரு பாலில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா 2 பால் எடுத்தாலும் முடிஞ்சது தண்ணி நிறையா ஊற்றாம கொஞ்சம் கெட்டி பாலாகவே வச்சுக்கோங்க. மில்க் மேட் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அது சும்மா அப்படியே பச்சையாக தான் ஊற்றி, நம்ம பால்லன்னா அதை ஊற்றி நம்ம சூடு பண்ணிடுவோம். இதில் சூடு பண்ணாமல் ஊற்றுறது அது சில பேத்துக்கு சேராது. அதனால பால் மட்டுமே நல்லா கெட்டி பாலாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நம்ம பாலில் எல்லா பழமெல்லாம் சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் மில்க் மேட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டி கிடைக்கும். நம்ம இப்போ கெட்டி கிடைக்கிறதுக்கு என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு அரைச்சி அது சேர்த்துக்கலாம். ஆப்பிளை கொஞ்சம் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 சேர்க்கும் பொழுது அந்த நம்ம மில்க் மேடு ஊற்றின அளவுக்கு கெட்டி கிடைச்சிடும். இப்போ நான் பாருங்கள், ஆப்பிளை அரைச்சி வச்சுருக்கிறேன், முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலையே விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். அரைக்கும் பொழுது தண்ணி விடாமல் தேங்காய் பாலையே விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கெட்டி கிடைக்கும். பாருங்கள், முந்திரி பருப்பு அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஆப்பிளை போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வளவளன்னு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் முந்திரி பருப்பு ஆப்பிளையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்காதீங்க, தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஆப்பிள் லைட்டாக தான் அரைச்சிருக்கு. இப்படி அரைச்சா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது இதில் சேர்த்து கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் அந்த பாயசத்துக்கான கெட்டி கிடைக்கும். இப்போ நல்லா கெட்டி வந்துருச்சுங்களா? நம்ம மில்க் மேட் ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் என்னதான் தேங்காய் பால் நம்ம கெட்டியாக எடுத்து ஊற்றினாலுமே அந்த பழங்கள்லாம் ஒட்டாது. அது நம்ம எடுக்கும் பொழுது அரைச்சி அந்த மாதிரி தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் கரும்பு சக்கரை சேர்க்குறேன். கரும்பு சக்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் ஏற்கனவே நம்ம எல்லா பழத்துலையுமே இனிப்பு இருக்குது. தேங்காய் பால்லையும் இனிப்பு இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு சேர்க்குறேன். கொஞ்சம், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன்.
இப்போ சூப்பரான இயற்கை பாயாசம். இது வந்து நம்ம அடுப்புலேயே வைக்காம நம்ம அடுப்பில் வச்சா எவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமோ அதை விட இது ஒரு மடங்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பாயாசம் ரொம்ப 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 ஹெல்த்தியானது கூட. நம்ம எல்லாமே நம்ம ஹெல்த்தியானதாகவே சேர்த்துருக்குறோம். முந்திரி பருப்பு, தேங்காய் பால், பழங்கள் எல்லாமே நல்ல சத்து உள்ளது. விசேஷ காலத்தில் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற்றிக்கலாம். இதுப்பா நான் ஒரு தவணை செய்யல, ஆச்சி சொல்லுச்சு பொடி பொடியாக வெட்டி போடுவாங்கடா, அது திங்கிறதுக்கு நல்லா இருக்காது. இந்த கருப்பு திராட்சை பச்சை திராட்சை பொடி பொடியாக வெட்டி போடு, பேரிச்சம்பழத்தெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டி போடு. ஆனால் அந்த ஆப்பிள் பழமும் பைனாப்பிளையும் நல்லா சிறைவிட்டு அந்த முந்திரி பருப்பை நல்லா அரைச்சிரு. அதில் கொஞ்சோண்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக ஆப்பிள் பழத்தை 2 கீத்தை மேலே வச்சு நைன்னு ரசத்துக்கு பூண்டு வைக்கிற மாதிரி நச்சு போட்டு அமைச்சு அதில் கலக்கி கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு கொடுறா அமைச்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதை வெட்டி போடுறத விட அந்த சீவி போடுறது நல்லா இருக்கும். நான் போட்டிருக்கேன் முதல்ல. பாருங்க பாயாசம் எப்படி இருக்கணும், ரொம்ப அருமையாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வயலுக்கு போகிறேன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளேயுமே பாதி பாயாசம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள் 3/4 குண்டா கலக்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார வயலுக்கு குரங்கு வரட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளார குரங்கு வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு ஓடிட்டாங்க. இவ்வளோதான் இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பழம் இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட போட்டுக்கலாம். மற்ற வேறு பழமெல்லாம் வேண்டாம், இந்த பழங்கள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். நிறைய பேர் என்ன பழம் வேணாலும் போடலாம் அப்படிம்பாங்க. பாயசத்துக்கு இந்த பழங்க தான் போடணும், வேறு எந்த பழமும் வேண்டாம். பாருங்க நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடல ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த முந்திரி பருப்போடு எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக முந்திரி பழம், பேரிச்சம்பழம் அதெல்லாம் இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா பச்சை தேங்காய் பால் எடுத்தது, அந்த தேங்காய் பாலில் இத்தனை ஐட்டம் நம்ம சேர்ந்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏங்க அந்த பிரித்து ஓப்பன் பண்ணவே இல்லை, அதை எப்போ ஓப்பன் பண்ண பாருங்க. கத்திரி எடுக்கிறேன், இப்போதான் கத்திரி எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஆமாம், அதை ஓப்பன் பண்ணி தூக்கி வச்சு பார்க்கணுங்க. யாரோ பில்டிங் அது இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாரு பாருங்க, பெரிய பார்சல் பாருங்க. ராஜாமணி அம்மாவுக்கு கொத்தமல்லி புதினாவெல்லாம் வாங்கி வந்தா 2 நாளையில வாடி போயிடுது. அப்படின்ட்டு காய் வாங்கி வந்தாலும் வாடி போயிடுது. ஒரு பிரிட்ஜ் வாங்கணும்னு நேற்று வாங்கி வந்தான், அதை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அங்கே பிரிட்ஜ் இருக்கு, இங்கே பிரிட்ஜ் இல்லை. ஆனால் வந்து மாவு இந்த கொத்தமல்லி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வெயிலுக்கு அதுக்கு இங்கே சீக்கிரம் வந்து வாங்கி போயிடும். அதனால தான் ஒரு பொன்னமராதில் போய் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பொன்னமராதில் தான் ஃபேமஸ் எங்கள் ஊர் சைடெல்லாம். பொன்னமராதில் நல்லா இருக்குது, எல்லா பொருளுமே இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். பாருங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். நல்லா பண்ணியிருக்கேன். ஐயா வட்டிக்கல ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடல் தான் எல்லாம் வாங்குவாங்க. நல்லா இந்த ரோஸ் மாதிரி போட்டிருக்கோம், இதுதான் எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி இந்த மெரூன் கலரும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டா. எங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு வாங்கியார கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, புதினா இதெல்லாம் வதங்கி போயிடுது. இன்னும் 1 வாரத்துக்கு இங்கே இருக்கணுங்க. மாசி மகம் கும்பிடுறாரு. அதனால எவ்வளவோ பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம். இங்கேருந்து 8-10 கிலோமீட்டர் போய் ஒவ்வொரு பொருள் வாங்க முடியல அப்படின்னு நேற்று பிரிட்ஜே தூக்கிட்டு வந்தாச்சு. ஒரு சந்தோஷம். நான் இங்கே வாங்குவோமா அப்படின்னு நினைக்கல. அதாவது என்னுடைய சூழ்நிலை இங்கே உள்ள நிலவரம் அப்படி. அதுக்காக ஒரு கொத்தமல்லி புதினா வாடி போகுதுங்கிறதுக்காக யூடியூப்ல போடுறத கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்ஜ் வாங்கி இருக்கோம். பாருங்க, உலகத்திலேயே கொத்தமல்லி கருவேப்பிள்ளைக்கு மட்டும் பிரிச்சு வாங்கியிருக்கிறது நாங்களா தான் இருக்கோம். எங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க, அவருக்கு இது எதுக்குமே யூஸ் ஆகாதுங்களா? எங்க வீட்டுக்காரு
கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்சு போயிருக்கிறக்காண்டி பிரித்து வாங்கிக்கிறோம். உடனே சமைச்சு நான் சாப்பிட்டுருவேன். அதாவது அந்த காலத்து ஆளுகளுக்கெல்லாம் எதுவுமே தெரியறது இல்லை. இப்பெல்லாம் உலகத்துல வந்து முக்கால்வாசி பிரிச்சுல தாங்க வேலையே நடக்குது. பிரிச்சு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த கீரையை பிடிக்காருங்க உடனே வச்சு அப்பவே தின்னு முடிச்சிருவேன். இந்த சக்கரை இருக்கனால ஒரு கீரையை பிடிக்கணும் அதையும் அப்பவே சாப்பிட்டுருவேன். குறிஞ்சா கீரை பிடிக்காத கூட கொஞ்சோண்டு சோறு ஒரு சோறை வச்சுக்கிட்டு குறிஞ்சா கீரையை உடனே வச்சிருவேன். பிரிட்ஜில் வைக்கணுங்கிற எண்ணத்துக்கு வேலை இல்லைப்பா. வார நேரம் கூட ஒரு 4-5 வாட்டி கேட்டு வேண்டாம் இங்கே எதுக்கு பிரிச்சு சொல்லி ஒரு அடி வாங்கியிருக்கிறாங்க இந்த பிரிச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். நல்லாதான் இருக்கு. அதே நேரம் பிரிச்சு இருக்குதுன்னு சொல்லி எதை எடுத்தாலும் உண்டை நான் செஞ்சுட்டு சட்னியை கூட உள்ள வச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. எல்லாமே இப்போ அப்படிதான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் லிமிட்டாக பண்ணணும். இது வந்து பீசர் நல்லா அகலமாக நல்லா இருக்குது. இது வந்து கீழே இந்த தண்ணியெல்லாம் வடியாமல் இருக்கா. இதுக்குள்ளே நிறையா பொருளெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. கம்பி மாதிரி வரும் அங்கே ஊரில் இருக்கிறது. இது கண்ணாடி மாதிரியே இருக்குது. ஆனால் எடுத்துக்கலாம் இதுவும். அதேமாதிரி 1 2 கீழே வந்து தக்காளி பெட்டி, அது மூடி. இதுதான் நம்ம ஐஸ் கட்டி வைக்கிறது. அது ஸ்ட்ராங்காக இல்லை. ஐஸ் டியூப் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எங்கள் வீட்டுக்காரர் வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னாங்க. வேறு இல்லை. ஆமாம். இதில் 2 என்னமோ கொடுத்துருக்காங்க. அது என்னங்க இந்த சாவியும் கேரண்டி கார்டு. இது வந்து எத்தனை 10 வருஷம் கேரண்டி கார்டு தான் பாருங்கள். 10 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது எடுங்க. இதுவும் அதிலே கொடுத்துருக்குறாங்க. எதுக்குள்ளது அது தெரியல. கீழே ஏதாவது பாக்ஸ் வைக்க வேண்டியா இருக்கும். ஆமாம், அங்கே சொன்னாங்கல்ல. அங்கே பாருங்கள். இது வந்து இது கொடுத்துருக்காங்க 2 இது மாதிரி இந்த கீழே வச்சுக்கிற ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதாவது முன்னாடி வந்து இது பண்ணுறது இந்த சைடில் வந்து பாருங்கள் முட்டை 5 முட்டை வச்சுக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 2 3 கீழே 1 4 ரேக் இருக்குது டோரில். இங்கே சுவிட்ச் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் ஆகுனாலும் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஊர்லலாம் 1ல் தான் வச்சுருக்கிறேன். இங்கேயும் 1ல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் வெயில் காலம் வேணும்னா 2ல் கூட வச்சுக்கலாம். நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். இது வந்து பின்பக்கத்தில் வந்து இப்போல்லாம் வந்து இந்த கம்பி இப்போல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து அதாவது கேஸ் எல்லாம் கொஞ்சம் ஆபத்து தான், வெடிச்சிருது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து அங்கே இருந்ததில் ஒரு 2-3 பிரிட்ஜ் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பி உள்ளது இருந்துச்சு. மற்றது எல்லாமே உள்ளுக்குள்ளே அட்டாச் இந்த இதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பயம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அது வந்து வெடிச்சிருமாமா. இது வந்து வெடித்தாலும் இது வெளியில் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இது தான் வாங்கினேன். ஏன்னா எங்ககிட்ட வீட்டில் இருக்கிறது இதுதான் இருக்குது அங்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.